நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் நம் அனைவருக்கும் மிகச்சிறந்த ஒரு மாதிரியாக இறை நம்பிக்கையில் நாம் எப்படி வளர வேண்டும் என்பதற்கு ஒரு தலை சிறந்த மாதிரியாக அவர் உயர்ந்திருக்கின்றார். அவர் இன்று நம்மோடு இல்லை, நம்மை விட்டு பிரிந்திருக்கின்றார். நமக்கெல்லாம் வருத்தமான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கின்றது. கிறிஸ்தவ மக்களுக்கு மட்டுமல்ல, இந்த உலகமே இன்றைக்கு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு இழப்பை சந்தித்திருக்கின்றோம். காரணம், அவர் இந்த உலகத்திலே இறை நம்பிக்கையை வளர்த்த ஒரு மாபெரும் மகானாக இருந்தார். கொரோனா காலகட்டத்திலே பார்த்தோம், எந்த அளவுக்கு நம்பிக்கையிலே தோய்ந்திருந்த மக்களுக்கெல்லாம் நம்பிக்கையூட்டி அவர்களை வளர்த்தார் என்று பார்த்தோம். இந்த உலகத்திலே ஜாதி மத பேதமின்றி எல்லா மக்களும் அனைவரும் உடன் பிறந்தோர், அனைவரும் கடவுளின் பிள்ளைகள் என்ற ஆழமான கொள்கையோடு நீங்கள் எல்லாம் வாழ வேண்டும் என்ற இந்த உலகிற்கு போதித்தவர், இந்த உலகத்திலே முழங்கியவர், இந்த உலகத்திலே அத்தனை மக்களையும் ஒன்று சேர்த்த ஒரு மாபெரும் திருத்தந்தையாக நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் இருந்தார். அது மட்டுமல்ல, இந்த உலகத்திலே காணப்பட்ட அத்தனை அநீதிகள் அடக்குமுறைகளுக்கு மத்தியிலே ஓங்கி குரல் கொடுத்த ஒரு திருத்தந்தையாக இருந்தார். உலகின் பல்வேறு பகுதிகளிலே காணப்பட்ட போர்கள், வன்முறைகள், கலவரங்கள் அத்தனையையும் மாற்ற வேண்டும். போர் என்பது நமக்கு தேவையில்லை, அமைதி இந்த உலகம் முழுவதையும் ஆட்கொள்ள வேண்டும் என்று மக்களுக்காக ஜெபித்தார். அந்த மக்கள் வாழ வேண்டும் என்பதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார். கடினமாக தன்னை அர்ப்பணித்தார். அன்புக்குரியவர்களே, எனவே அப்படிப்பட்ட நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய ஒரு ஆழமான இறை நம்பிக்கையை நாம் முன்மாதிரியாக கொண்டு வாழ வேண்டும்.